நிலா வந்து சொல்லுவா, அவங்க நீ அவரு கரெக்ட்டா தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. திரும்பி பார்க்கும்போது நிலாவ பார்த்து சூர்யா கேட்பான், "என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவரு கரெக்ட்டா தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அண்ணன் வந்து சொல்லுவான், "நீ உள்ள போ" அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவ சொல்லுவா, "இல்லண்ணே நான் நீங்க தூங்கிட்டேன். நம்ம கரெக்ட்டா வரல. அவரு கரெக்ட்டா தான் வந்தாரு. சூர்யா தான் ராங்கா வந்தாரு." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, இவனுக்கு சோழனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். ஹாப்பி ஆயிட்டு அப்படியே சிரிச்சுட்டே சொல்லுவான், இப்ப என்ன சொல்றீங்க? ஒரு அந்த பொண்ணே கரெக்ட்டா சொல்லிட்டு, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்பான். உடனே அவங்க அண்ணன் பார்த்துட்டு சொல்லுவான், "நீங்க 2 பேரும் முதல்ல உள்ள போங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவையும் அ ம அ இது ம அவங்க அண்ணியும் பார்த்து சொல்லுவான். உடனே 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இப்படி போவாங்க. போம்போது ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படியே போய் உள்ள போய் அவ கார்ல உட்காந்துருவா. உட்காந்த உடனே அதுக்கப்புறம் அவன் சொல்லுவான், இவன் வந்து காசு எடுக்க போவான். யாரு அவங்க அண்ணன் வந்து கையில காசு குடுக்க போவான். அப்ப டக்குனு இவர் சொல்லுவான், இல்ல இல்லங்க காசெல்லாம் எதுக்கு? காசெல்லாம் உள்ள வைங்க. அது வந்து காசெல்லாம் எடுத்து குடுத்தா செலவாயிரும். வச்சுக்கோங்கன்னு சொல்லிருவான். அப்ப திரும்ப வந்துட்டு இவன் சூர்யா சொல்லுவான், "அதெல்லாம் இவனுக்கு குடுக்காத. பொறுக்கின்னோனே." "ஆமாங்க நான் பொறுக்கி தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க கார் எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு வந்து வெயில் பட்டா கருத்துருவீங்க." அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் அவன் வந்து அப்படியே அவங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசாம இப்படி விட்டுருவான். அவங்களுக்கு ஃபேவரா பேச ஆரம்பிச்சுருவான். உடனே அவன் சூர்யாவும் அவனும் அண்ணனும் அப்படியே முழிச்சுக்கிட்டே அப்படி பார்த்துட்டே அப்படியே கிளம்பும்போது, "சரி பிரதர் நீங்க கொஞ்சம் கார நவுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லும்போது, ஓகே ஓகே நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போனோனே அப்படியே இவன் வந்து காருக்குள்ள உட்காந்துட்டு அப்படியே ரொமான்டிக்கா வந்து நிலாவ பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் கார்ல வந்து சூர்யா அவன்கிட்ட சொல்லுவான், நிலாவ பார்த்துட்டு, "ஏன் அப்படி சொன்ன?" அப்படிம்பான். உடனே அதுக்கு அவங்க அம்மா கேட்பான், "என்னடா சொன்ன?" அப்படின்னோனே, நான் தான் கார தப்பா ஓட்டுனேன்னு சொல்றான்மா" அப்படின்னு அவன் சொல்லும்போது, "அட பகவானே! சூர்யா இன்னைக்கு கார தப்பா ஓட்டியிருக்கான். அவன் எப்பவுமே கரெக்ட்டா ஓட்டுவான். அவன் ஃபாரின்ல ஓட்டுனவன் காரு" அப்படிங்கிற மாரி அவ சொல்லுவா. அதுக்கப்புறம் நி நிலா சொல்லுவா, "அப்பவும் நீங்க தானே தப்பா ஓட்டுனீங்க" அப்படின்னு திரும்பியும் சொல்லுவா. அப்போ உடனே மதி சொல்லுவா, "நீ வந்து அ அமைதியா இருடி" அப்படின்னு "நிலா அமைதியா இரு" அப்படின்னு சொல்லுவா. அப்போ சொல்லிட்டு அப்போ அவங்க அண்ணனும் சொல்லுவான், "நிலா கொஞ்சம் நீ அமைதியா இரு" அப்படின்னு "சரி மாப்பிள நீங்க கொஞ்சம் அ ஒண்ணும் நினைச்சுக்காதீங்க. நீங்க நிலா ஏதோ தெரியாம சொல்லிட்டா" அப்படின்னு சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "ஃபாரின்லலாம் வந்து சூப்பரா வண்டி ஓட்டுனவரு மாப்பிள. ஃபாரின்லலாம் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அங்க வந்து லைசென்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவரு வந்து ஃபாரின்ல ஓட்டியிருக்காரு. நீ அமைதியா இரு நிலா" அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போதே, இவன் சொல்லுவான், சூர்யா சொல்லுவான், "நான் வந்து அ எனக்கு எங்க ஏரியாலயே நான் தான் சூப்பரா வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பேன்" அப்படின்னு சொல்லுவான்.